ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவோட ஒரு எப்படி சொல்றது ரிவ்யூ மாதிரி தான். அந்த டீம் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க என்ன ஆக்ஷன்ல என்ன தப்பு பண்ணாங்க, அப்புறம் ரீட்டைன் பிளேயர்ஸ் மேல என்ன தப்பு பண்ணாங்க, அப்புறம் வந்து அவங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணா லீக் மேட்சஸ் ஜெயிக்கலாம், அப்கமிங் மேட்சஸ் ஜெயிக்கலாம், அப்படி அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ரிட்டென்ஷன், அதாவது பேஸ்மெண்ட் வீக். அவங்களோட பேஸ்மெண்ட் வந்து ரிட்டென்ஷன் தான், அதுவே வீக் ஆயிடுச்சு. ஓகே, யார் 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 ரிட்டென்ஷன் பண்ணுவாங்க கார்த்தி? 5 பேர் பண்ண மொத்தமா. அது யார் யாருன்னு சொல்லிடுறேன். குஜராத் கேக்வாடுக்கு வந்து 18 crores கொடுத்து retain பண்ணாங்க. நீங்க அப்படியே crores மட்டும் add பண்ணிக்கோங்க. அது கடைசியா எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். குஜராத் கேக்வாடுக்கு வந்து 18 crores கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க. கேப்டனா ரீட்டைன் பண்ணாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 14 crores கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க. தேர்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா சிவம் தூபே 12 crores. பட்டிரானாக்கும் 12 crores ஃபோர்த் பிளேயரா ரீட்டைன் பண்ணாங்க. எம்எஸ் தோனியை வந்து ஒரு 4 crore அன்கேப்டு பிளேயரா ரீட்டைன் பண்ணாங்க. இதுவே எஸ் 90 கோடி. ஆக்ஷன்ல வந்து 120 crores நினைக்கிறேன். இதுவே 60 கோடி போயிட்டியா? இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 120 crores நம்ம பர்ஸ் வேல்யூ போறது முடியுது. அதான் வந்து காமன். இதுல இன்னொரு ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணாங்க சிஎஸ்கே, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க இது வந்து மிஸ்டேக்கா இதை வந்து பண்ணது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்றேன். ஒரு பிரச்சனை என்னன்னா 5 பிளேயர் ரீட்டைன் பண்ண 5 பேருக்கு நீங்க வந்து ஹை அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அட் தி சேம் டைம் கரெக்ட். 5 பேரை ரீட்டைன் பண்ண என்ன ரிஸ்க் மட்டும் சொல்லிடுறேன். 5 பேரை ரீட்டைன் பண்ணா அந்த 60 கோடி உங்களுக்கு போயிடும். அந்த பிளேயர் கொடுக்கறதும் பிளஸ் ஒரு 25 crores வந்து பிசிசிஐ எடுத்துருவாங்க. பர்ஸ் அமௌண்ட்ல இருந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இங்க 60 + 25 போட்டுங்க எவ்வளோ வரும்? 85 crores வந்து 5 players-க்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இது வந்து இப்போ எவ்வளோ இருக்கும்? 85-ஆ? ஒரு 80 crores உங்களால எப்படி மீதி டீம்லாம் எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் பேஸ்மெண்ட் வீக் தான் ஆக்சுவலா. சிவம் துபே அண்ட் பத்திரானா இவங்க 2 பேரையுமே ஆக்ஷன்லயே ரிட்டைன் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்டிஎம் வந்து உங்களுக்கு இருந்தது, இருந்துச்சு. இந்த 5 பிளேயர் எடுத்து ஒரு ஆர்டிஎம் இருந்துச்சு. சிவம் துபே ரிட்டைன் பண்ணாத அப்படி போட்டிருந்தா உங்ககிட்ட 2 ஆர்டிஎம் இருந்திருக்கும். பண்ணிருந்தாங்கன்னா மேபி சிவம் துபே கூட கிடைச்சிருக்கலாம். பத்திரானா மேபி ஒரு 12-13 போயிருக்கலாம். பத்திரானாக்கு ஆர்டிஎம் பண்ணிருக்கேன். வந்து பேஸ்மெண்ட் எங்க வீக் ஆச்சுன்னா 5 பேரை ரீட்டைன் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு பேக் ஃபேர் ஆயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பிளண்டரான ஒரு மிஸ்டேக்கா, இல்லனா வந்து இவங்க எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாங்களா? எப்படி நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா, லாஸ்ட் 3 சீசன்ல உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை வந்து நீங்க கரெக்டா ரீட்டைன் பண்ணிருக்கீங்க. யாருன்னா ஜடேஜா, அப்புறம் வந்து ருத்து, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்டி அவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா பிராண்ட் வேல்யூ, எம்எஸ்டி தான் வந்து பிராண்ட் வேல்யூ சிஎஸ்கேயோட. இவங்க 3 பேர் ரீடென்ஷனே போதும்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாம ஜடேஜா, தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, அப்புறம் தோனி, இவங்க 3 பேர் ரிட்டென்ஷன் பண்ணா போதும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஆக்சுவலா பண்ணணும். சிவம் துபேவை கன்ஃபார்ம் நீங்க ஆக்ஷன்ல போய் ஒரு மினிமம் ஒரு 9 crores கிட்டையாவது எடுத்துருக்கலாம். அதுக்கு மேல அவர் போயிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பத்திரானாக்கு வந்து மேக்சிமம் 15 crores 16 crores போயிருப்பாரு. நீங்க அதை ஆர்டிஎம்ல எடுத்திருக்கலாம். இப்போ நீங்க வந்து தூபைக்கு வந்து ஒரு 3 crores செலவு பண்ணீங்களா எக்ஸ்ட்ராவா, அது இங்க வந்திருக்கும், இந்த ஆர்டிஎம்ல வந்திருக்கும். நீங்க வந்து பத்திரானாவே எடுத்துருக்கீங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா அதிகமா ரேட்டு போவாங்க. பவுலர்ஸ் வந்து ரேட் கம்மியா தான் போவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் சொல்றது வந்து
டாப் சிக்ஸ்ல வர பவுலர்ஸ் கொடுத்தீங்க அவங்க அதிகமா தான் போவாங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்ல வருவாங்கல்ல, லைக் உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா, கொஞ்சம் டீசென்டான ஃபாரின் பவுலர்ஸ் லைக் ஆடம் மில்லே, வில்லியம் ஓரோக், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டுக்கு தான் வருவாங்க. ஆனா இவங்க பச்சிடானா வந்து வெறும் டெத் ஓவர்ஸ் யூஸ் பண்றதுக்கு இவங்க வந்து ரீடைன் பண்றதுதான் வந்து ஒரு பேக் சைடா மாறிடுச்சு. பேக் ஃபயர் தான் ஆக்சுவலா. வந்து பச்சிடானாவை இன்னும் கம்மியர் ரேட் கூட எடுத்துடலாம், 10 crores-க்குள்ளே கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா பச்சிடானாக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு டிசி மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, டிசி போயிருப்பாங்க பத்தினா. இந்த போயிருந்தாலும் மேபி இவங்க ஆர்டி வெயிட் பண்ணிருக்கலாம்ல. அதுதான் சொல்றேன், அதுதான் சொல்றேன், ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிருக்கலாம் அவருக்கு. அவருக்கு அவருக்கு அடுத்து இன்னொரு ஆர்டிஎம் கார்டு வேற இருக்கு. இன்டென்ஷன்ஸ்ல ஒரு பிகஸ்ட் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா இதான் சொல்லணும் ஆக்சுவலி. உங்களுக்கு பஸ்ல ஒரு 70 crores கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல போல. நீங்க கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. 70 crores இருந்துச்சுன்னா ஒரு பேலன்ஸ்டு டீம் எடுத்துடலாம். சரி, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஆக்ஷன் எரர்ஸ். அதுல ஆக்ஷன் எரர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, யாரை விட்டுட்டாங்க, யாருக்கு வந்து பிட் பண்ணாங்க, பிட் பண்ணி பாதியிலேயே விட்டாங்க, அவங்க எங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்டா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஆக்ஷன் எரர்ஸ்ல வந்து அவங்க மிஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க இப்போ கன்சிஸ்டன்ஸா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீமுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஎல் ராகுல சொல்லலாம். ராகுல் வந்து இப்போ வந்து டிசிக்கு விளையாடிட்டு இருக்காரு, நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு ஆக்சுவலா. இன்னைக்கு மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, 15 ரன்ல அவுட்டு. பட் ஆனா வந்து பண்ணிருக்கலாம். எவ்வளவு க்ரோஸ்ல எடுத்தாங்க கேல? 14.30 lakhs வரைக்கும் போச்சு. சிஎஸ்கே பிட் பண்ணது லாஸ்ட். பட் ஆனா வந்து நீங்க வந்து அந்த 3 ரிட்டன்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மணி சேவ் ஆயிருக்கும்ல, கேஎல் எடுத்திருக்கலாம். 14.30 வரைக்கும் போயிட்டு 14.5க்கு டிசிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, செகண்ட் பிளேயர் வந்து லியம் லிவிங்ஸ்டன். அவர் எடுத்திருக்கலாம், பட் ஆனா பண்ணல. 4 crores பண்ணாங்களா? இல்ல சாரி, 7.5 crores வரைக்கும் போனாங்க லிவிங்ஸ்டனுக்கு. 2 crores-ல டிசி இவங்க எடுத்துட்டாங்க ஆர்சிபி. அவர் நல்லா தான் பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்றாங்க. நம்பர் 3 வந்து ஜிதேஷ் சர்மா. ஆமா, அவரும் ஆர்சிபி தான் எடுத்தாங்க. 5.5 crores வரைக்கும் போனாங்க. 6 crores-க்கு ஆர்சிபி தட்டிட்டு போயிட்டாங்க. பட் ஆனா எடுத்திருக்கலாம். ஆமா, யங் விக்கெட் கீப்பர் நல்லா அடிச்சாரு. அட்லீஸ்ட் டவுன் ரீப்ளேஸ்மெண்ட் கூட வச்சிருக்கலாம், அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் சப்போஸ் ரிட்டையர் ஆயிட்டா ஓகே, ஜிதேஷ் சர்மா இருக்க வரைக்கும் ஓகே பண்ணி ஐபிஎல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. 2022ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கலாம், விட்டுட்டாங்க. ஓகே, நம்பர் 4 அவங்க விட்ட நம்பர் 4 பிளேயர் வந்து அசுதோஷ் சர்மா. அவருக்கு பிட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனா வந்து ஏன் எடுக்கல, சர்ப்ரைஸா இருக்கு. அவருக்கும் ஒரு 6 crores or 4 crores வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறமா டிசி 4.5ல தூக்கிட்டாங்க. மொட்டை மாமா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிறாரு. கேஎல் ராகுல எடுத்திருக்காரு, அசுதோஷ் எடுத்திருக்காரு, மிச்சல் ஸ்டார்க்கே எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th பிளேயர், அதாவது அந்த வரிசையில வந்து கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. இப்ப அவர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு, பட் ஆனா பெரிய லெவல்ல இல்ல. அவரே 4 crores வரைக்கும் போனாங்க சிஎஸ்கே. 4.30 4.5ல வந்து பஞ்சாப் எடுத்துட்டாங்க. ஸோ காம்படிஷன் கொடுக்கல இது வரைக்கும். எங்க இதுல நான் சொன்ன 5ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் வென்றிருக்கு. இன்னும் புஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு ஆக்ஷன் எரர் ஒண்ணு நான் சொல்றேன். அது வந்து நூர் அகமத் அவங்க பை பண்ணதுதான் அவங்க ஆக்ஷன் எரர். 5ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 10க்கு போனாங்க பாத்தியா, அதுதான் ஆக்ஷன் எரர். அவருக்கு வந்து ஒரு 7 இல்ல 6 கூட ஓகே தான், அதுக்கு மேல பிட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. 6 7 கூட போயிருக்கலாம். அது ஏன் ராக்கெட் ஸ்பீட்ல 10 5ல இருந்து 10க்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபிளெமிங் 10ன்னு கை தூக்குனாரு. அங்கந்து
இதுக்கு கேஎல் ராகுலுக்கே 15 போயிடலாமே. நீங்க சொல்றபடி வச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதா, அவங்களுக்கு ஓப்பனர் தேவைன்ட்டு ஆக்ஷனுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு ருத்ராஜ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் நம்பர் 3 தான் ஆட போறேன்ட்டு. ஸோ கேஎல் ராகுலுக்கு ஏன் புஷ் பண்ணல இவங்க? 150 அவ்வளவு இம்பார்ட்டன்டா நான் கேட்கிறேன். ஏன்னா இருந்தாதான் T20 எழுத முடியும். வந்து சப்போர்ட் ரோல் தான் பண்ணலாம். அதனால வந்து 10 விளையாட முடியாது. ஓப்பனிங்ல ஒரு நல்ல ஃபாரின் பேட்ஸ்மேனாவது எடுத்துருக்கலாம். ஃபில் சால்ட் மாதிரி அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம். அவங்க விட்டு இன்னொரு பிளேஸ் பண்ணாங்க. மார்க்கஸ் ஸ்டைனிஸ்க்கு 5 crore போயிட்டு 5 crore வித்ட்ரா பண்ணிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. 5 crores போயிட்டு வித்ட்ரா, 5 crores போயிட்டு எல்லா பிளேயருக்கும் அதேதான் பண்ணாங்க. அடுத்த செக்மெண்ட்ல வந்து அவங்க ஒரே ஒரு விஷயம், நூர் அகமது பைய பத்தி நீங்க எதுவும் சொல்லல. நூர் அகமது பைய பத்தி எதுவும் சொல்லல நீங்க. அந்த 10 crores எனக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கு. நூர் அகமது வந்து நல்ல ஸ்பின்னர் தான். இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒண்ணு நூர் அகமது இல்லைன்னா அஸ்வின் மட்டும் எடுத்துருக்கணும். இவங்க 3 ஸ்பின்னர் எடுத்ததுதான் மாட்டிக்கினாங்க. இவங்கதான் வந்து இவங்க பேட்டிங்லயே ஆள் எடுக்க முடியல, ஆல்ரவுண்டர்ஸும் போக முடியல, ஆல்ரவுண்டர்ஸும் பெருசா போக முடியல. ஃபாரின் ஆல்ரவுண்டர் நம்பினாங்க, அது ஒர்க் ஆகல. உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை இருந்துச்சு ஆக்சுவலானா, ஓப்பனிங்ல ஒரு பேட்ஸ்மேன், அதிரடியா விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன், எய்தர் அவங்க இந்தியன் பேட்டரா இருக்கலாம் இல்ல ஃபாரினரா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அவங்க அதிரடியா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஒருத்தர் தேவை ஓப்பனிங்ல. அப்புறம் ஆல்ரவுண்டர்ல ஒரு பேட்ஸ்மேன், எப்படின்னா வந்து அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்கிற மாதிரியும், தொட்டு தொட்டு அதாவது டிஃபென்சிவ் மோட்ல கொஞ்சம் விளையாடுற மாதிரியும், அந்த மாதிரி மல்டி டைமென்ஷன்ல விளையாடுற மாதிரி ஒரு பிளேயர் வேணும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து பவுலிங்ல வந்து அவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல் ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலா. கலில விட்டுருங்க, பத்திரனா விட்டுருங்க, ஒரு ஆள் தேவையில்லை. இந்தியன்ல சொல்றேன் நான். நிறைய பிளேயர்ஸ்ல சொல்ல முடியல, நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து போக முடியல. அவங்க வச்சிருக்காங்க பிளேயர், நேத்தன் எலிஸ் தான் வச்சிருக்காங்க. நேத்தன் எலிஸ், பத்திரனால வச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, கொடுக்கல. இந்தியன் ஒரு இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்த செக்மெண்ட் போயிடலாம், அதுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து அவங்க ஆக்ஷன்ல விட்டது, அவங்க விட்ட பிளேயர்ஸ் இருக்குல்ல, அந்த மிஸ் பண்ண பிளேயர்ஸ்க்கு பதில் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அவங்க யார் எடுத்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன். லிஸ்ட்ல வந்து சேர்றது பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால், விஜய் சங்கர், அப்புறம் வந்து ரவீந்திரா, ஆர்டிஎம் எத்தாங்க. ப்ரூவன் கிடையாது T20ல, பண்றது கிடையாது. ஃபின் ஆலன் உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தெரியுமா, ஒரு சுத்துவார் கண்டமணி. ரவீந்திரா வந்து ஒரு ஓடிஐ பேட்டர், அதாவது ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்க முடியும் அவரால். அதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்க இன்னொரு பெரிய பிளண்டர் பண்ணது அஸ்வின் எடுத்தது. 150 அஸ்வின் யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு அந்த மீதி மணி சேவ் பண்ணிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிரடி ஃபாரின் ஓபனர் எடுத்துக்கலாம். இதை கேள்றாங்க. அவங்க அஸ்வின் ஹோம் கமிங் எடுத்திருக்காங்க. இந்த 3 வருஷம் போய் மெகா வரும்போது நீங்க கேட்ட கேள்விதான். நூறாம் இதை பத்தி சொன்னீங்களா? நூறாம் தேவைன்னு இல்லைன்னு இல்ல, ஒரு 3 crores சேவ் பண்ணிருக்கலாம். பட் 3 crores சேவ் பண்ணிருந்தாலும் 3 ஸ்பின்னர் ஆட முடியாதுல்ல, உங்களுக்கு காம்பினேஷன் அடிவாங்க இல்ல. இல்ல எடுத்து வச்சு பெஞ்ச்ல வாரி உட்கார வச்சிருக்கலாம். அது சொன்னதையும் கரெக்ட். எல்லா மேட்சும் லெவனில் ஆடுறது எனக்கு தெரியும். அவங்க அஸ்வின் ஹோம் கமிங் பிளான் தான் அது அட்லீஸ்ட் அவர் வந்து நம்ம சேப்பாக்ல விளையாடும்போது அவர் யூஸ் பண்ணிட்டு வெளி கிரவுண்டு போகும்போது அவர் டிராப் பண்ணிருக்கலாம். ஸோ இதுதான் இவங்களுக்கு கிடைச்ச ரிப்ளேஸ்மெண்ட்ஸ். ஃபாரின் பிளேயர் ரிப்ளேஸ் பண்ண சொல்லிடுறேன். அவங்க வந்து நிறைய பிளேயர் போனாங்க, ஸ்டைனிஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் போனாங்க. ஸோ அவங்க வந்து ஜேமி எடுத்தாங்க, மேக்ஸ்வெலுக்கு போனாங்க, சாம் கரன் எடுத்தாங்க.
இந்த நேம்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப அவங்களாம் கரண்ட் இன்டர்நேஷனல் டீம்ல இல்ல. அவங்க டீம்ல ஜேமி ஓட்டன் மட்டும் தான். ஜேமி ஓட்டன், எல்லிஸ் மட்டும் தான் கரண்ட் இன்டர்நேஷனல் செட்டப்ல இருக்காங்க அவங்க ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்ல. தீபக் கூட, விஜய் சங்கர், திரிபாதி இவங்கெல்லாம் வந்து இந்தியன் கன்டென்ஷனலே இல்ல. அவங்கெல்லாம் இந்தியன் ஆடி வந்து ரொம்ப பழகாலம் ஆயிடுச்சு. தீபக் கூட 2022 ஆடினாரு. விஜய் சங்கர் 2019. திரிபாதி எல்லாம் ஆடவே இல்லை, கேப்பே கிடையாது இந்தியா கேப்டன்லாம். இதுதான் இவங்க பண்ண ஒரு ஆப்ஷன்ல பண்ண மிஸ்டேக்ஸ். ஸ்டோரி அடுத்த செக்மெண்ட் போயிட்டு இதுதான் என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே, அடுத்த செக்மெண்ட் வந்து அப்கமிங் மேட்சஸ்ல அவங்க எப்படி வின் பண்ணுவாங்க அதை பத்தி நம்மளோட அடுத்த செக்மெண்ட். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க செக்மெண்ட். என்னெல்லாம் பண்ணா இம்ப்ரூவ் ஆகும் நீங்க சொல்லுங்க. இதை வந்து பல மேட்சஸா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து செட் ஆகல. பேட்ல படல. டெவான் கான்வே 2 மேட்ச் ஆடி இருக்காரு, குறிப்பிடத்தக்கது. அது 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பட் ஆனா பேட் சரியா வரல. அவரும் நிறைய இன்ஜுரியில வந்திருக்காரு, கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. சரியா பேட்ல படல. அவங்க வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும்னா, ஒண்ணு வந்து கான்வே வந்து ஆகணும், இல்லைன்னா ரச்சின் ஆகணும். 2 பேர்ல யாரும் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். பட் ஆனா இவங்க வந்து 2 பேருக்குமே யூஸ் பண்றாங்க. அதுதான் கொஞ்சம் பிளண்டரா இருக்கும். அவருக்கு பதிலா யாரு விளையாடலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஷேக் ரஷீத் விளையாடலாம். இருக்கும், அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட நெக்ஸ்ட் பிளண்டரா நான் எதை பாக்குறேன்னா, இதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கிட்டா சொல்றேன். அவங்க வந்து துப்பாக்கி வந்து சிவம் துப்பை கூட பேர் பண்ணி ஆடுற மாதிரி ஒரு காம்பினேஷன் செட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பிளண்டர். அவங்க ஓப்பனிங்ல ட்ரை பண்றாங்க, நம்பர் 3ல ட்ரை பண்றாங்க. ஏன் பின்னாடி சொல்லக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அப்புறம் வந்து அவங்களோட அடுத்த பிளண்டர் வந்து அவங்க தீபக் கூட வந்து பிளேயர்லயும் பிளேயிங் சேர்த்து ஆடுறாங்க. அது ஒரு பிளண்டர். அதை கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். தீபக் கூட ஒன்னு பெஞ்சில் உட்கார வைக்கணும், இல்லைன்னா வந்து 11ல ஆடணும். இம்பாக்ட் பிளேயர் கிடையாது அவரு, என்ன முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பிளண்டர் என்னன்னா வந்து, நான் அவங்க 3 ஸ்பின்னர் ஆர்டர் இருப்பான். அதை வந்து அவங்க இப்ப வெளி கிரவுண்ட்ல போகும்போது 2 ஸ்பின்னர், நம்ம தேப்பாக்குள்ள விளையாடும் போது 3 ஸ்பின்னர் அப்படி ஆடினாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பட் ஆனா அவங்க அப்படி ஆட மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கலீல் அகமதுக்கும் அன்சுல் கம்போஜ் ஆர் முகேஷ் சௌத்ரிக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்றது, அடுத்தடுத்து போடுற மாதிரி ஒரு நல்ல ஓவர் செட் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆக்சுவலா பத்திரனாவை 85.5 இல்ல அப்பயே இறக்கிட்டு வந்துருக்கணும். அப்பயே வந்து உங்க பெஸ்ட் பவுலர் யாரு அதை வந்து நீங்க பார்த்து அந்தபடி போட்டுருந்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்டாவது ஆக்சுவலா அந்த இடத்துல விழுந்துடும். ஏன்னா வந்து பிபிகேஸ்க்கு ப்ரெஷர் இருந்துச்சு அந்த இடத்துல, கரெக்டா? அந்த இடத்த ப்ரெஷர் நீங்க ரிலீஸ் பண்றதுக்காக நீங்க ஆஷனாவையோ இல்ல வேற பவுலரையோ யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி அழகா போயிட்டாங்க. அதுதான் கரெக்ட். சொல்றேன், அவங்க வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்ஷன்ல. எதுவும் பண்ண முடியாது. இப்போ வாடாதுன்னா எல்லிஸ் தான் வர வழி இல்லை. எல்லிஸ் வந்து சிமிலர் டு பத்திரானா தான். நியூ பால் எல்லாம் போட மாட்டாங்க மோஸ்ட். அதுதான் எப்படின்னா, இப்ப ரச்சின் ரவீந்திரா ஆர் கான்வே நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரிதான் பத்திரானா ஆர் நேத்தன் எல்லிஸ் தான். இல்லைன்னா யாராவது 2 பேர்ல அவங்க மேல யாராவது ஒருத்தர் கான்பிடன்ஸ் வச்சு ஒரு 3 to 4 மேட்சஸ் சான்ஸ் கொடுங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மேட்ச் சாம் கர்னார், ஒரு மேட்ச் ஓவர் டர்னர், 2 பேரும் டிராப் ஆயிடுறாங்க. திடீர்னு வந்து ரச்சின் அண்ட் கான்வே ஆடுறாங்க. இப்ப நீங்க மேட்ச் ரச்சின் டிராப் ஆகும் ஆயிருக்கு, அடுத்து உள்ள வரவும் ஆயிருக்கு. அது ஒரு மாதிரி மாதிரி பண்றாங்க. நான் வந்து சாம் கரனுக்கு பதிலா நான் ஓவர்டனே ப்ரெஃபர் பண்ணுவேன் அந்த டீமுக்கு. ஏன்னா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்டர் வேணும் அவங்களுக்கு, ஆல்ரவுண்டர். அதுதான் மிஸ். சாம் கரன் நீ உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா அடிச்சுலாம் ஆட மாட்டாரு, அவரு தொசுக்கி தொசுக்கி ஆடுறாரு. அப்பனா வந்து அதையும் புரிஞ்சுக்கணும். சாம் கரன் எல்லாம் வந்து பவர் ஹிட்டர் கிடையாது. ஒரு 30 for 4 வந்துச்சுன்னா ஓகே, டீசெண்டா பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அவரால். ஒரு 30 ரன்ஸ் ஆட் பண்ண முடியும் அவரால்.
அவர்கிட்ட இருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முடியாது. நான் என்ன சொல்றேன்னா 150 ஃபார் 5னா அந்த இடத்துல நீங்க ஜேமி வார்டன் எடுத்துட்டு வந்து ஒரு 180 டார்கெட்டை சேஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இவங்க இப்ப இந்த எடுத்த டீம்ல டீம் பவுலிங் செகண்ட் தான் கேட்ச குடிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனையே அந்த டீமுக்கு கிட்ட. கரெக்டு தான், கைக்கு வர கேட்சை விட்டுறாங்க. பெஸ்ட் ஃபீல்டர்ஸ்ன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அங்க ஜடேஜா இருக்காரு, அப்புறம் வந்து கான்வே இருக்காரு. அவங்க 2 பேரும் அவ்வளவுதான். உதவி ஏத்தீங்கன்னா யாருமே இல்லை அந்த இடத்துல. எல்லாரையுமே பதுக்கணும். அதுக்குன்னு எல்லா மேட்சும் அவங்களே பவுண்டரி லைன்ல நிக்க முடியுமா சொல்லு? வர கேட்ச பிடிக்க பார்க்கணும். ஒண்ணு ஏதோ பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் எல்லாம் யாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த சுச்சுவேஷன்ல. வர கேட்ச பிடிச்சிருங்கயா, நம்ம ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும் நம்ம. அட்லீஸ்ட் சப்ஸ்டியூட் ஃபீல்டராவது எத்தனை வரலாம், அதுவும் பண்ண மாட்டாங்க. ஷேக் ரஷீத் வெளியே இருக்காரு, ஆண்ட்ரே சித்தார்த் இவங்களால எடுத்துட்டு வரலாம். மேபி ஃபாஸ்ட் பவுலர்ஸான கலீல் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் எல்லாம் மேபி ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். ஒரு அந்த மாதிரி பண்ணிடலாம். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒரு மேட்ச் தோத்தாலே அங்க முடிஞ்சிச்சு அவங்க கதை. ஓப்ஸ் போயிடும், பிளே ஆஃப்ன்ற கனவே இருக்காது, அப்புறம் டாப் 5லயும் வர முடியாது. இந்த சீசன் கஷ்டம்னு தோணுது. இந்த டீம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் கேப்டன் இருந்தாலும் டீம்ல இது இல்லை. அந்த இப்ப ஆடுற கரண்ட் ஐபிஎல் ஆடுற ஸ்ட்ரைக் ரேட் நம்ம கிட்ட இல்லை. அது ஒத்துக்கணும். கனாபினான் இருக்கு டீம், அதை சொல்லணும். தீபக் கூட திரிபாட்டி கூட இந்த 3 பேர்ல விஜய் சங்கர் மேல ஓரளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்பின் மட்டும் நல்லா ஆடுறாரு ஆக்சுவலி. அதுக்காக அவருக்கு வந்து ரிட்டைன் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் சீசன். மீதி தீபக் கூட ஐ திங்க் அவர் வந்து யூஸ் பண்ணலாம். அவர் நல்ல பிளேயர் தான். அவர் வந்து ஃபினிஷரை யூஸ் பண்ணலாம். டோனி இல்லைன்னா பிஃபோர் டோனி யூஸ் பண்ணலாம். அவருக்கு வந்து எப்படின்னா பட் ஆனா போன மேட்ச் அப்படிதான் யூஸ் பண்ணாங்க, டோனிக்கு மேலதான் வந்தாரு. ஒண்ணு எல்லா மேட்சும் அவருக்கு சொல்லிடணும், ஓகே நீங்க இந்த வாட்டி ஃபினிஷர் தான் ஆட போறீங்க, எங்களுக்கு லோவர் டவுன் தி ஆர்டர் தான் கிடைக்கும். அவர் லோவர் டவுன் தி ஆர்டர்ல இப்போ வந்து ஊடா வந்து நம்ம வச்சுதான் சொல்லலாம். சினாரியோ வேற, நம்பர் 4 இறக்கிட்டு நம்பர் 3 இறக்கிட்டு டிராப் பண்ணிட்டேன், கேன்சல் அவுட். இப்ப நீ சொன்னானதான் தெரியுது நம்மளுக்கு ஃபினிஷர் இல்ல. நம்ம ஃபினிஷரும் கிடையாது நம்ம கிட்ட. ஊடாவை வந்து பின்னாடி ஆட வச்சிருந்தோம், ஜிமி அவுட்னு பின்னாடி ஆட வைக்கணும். முன்னாடி வந்து யார் யாருக்கெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களை ஆட வச்சுட்டு ஜவான் காங்க சுத்தி இந்த பேட்டிங் ஆனா 180 200 ஃபேஸ் பண்ணும். அதுக்கு மேல அடிக்க முடியாது 220 240 எல்லாம். 220 அவங்க ஹிஸ்டரியிலேயே அவங்க ஹையஸ்ட் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க. 220 தான் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு வாட்டி அடிச்சாங்க. அதுவும் எப்ப 2021. இதனாலே 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிப்பாங்க. அட்லீஸ்ட் பவுலருக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டீம்ல எப்படின்னா, நீங்க என் அடுத்து காலுக்கு பால் போடு, நான் அப்பதான் 6 அடிப்பேன், வெயிட் பண்ண. அது கையும் வரல காலும் வரல இறங்கவும் இல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு, இறங்கியே வரல. சொல்லலாம் ஓரளவுக்கு ஆடுவாரு. செஞ்சு ரவீந்திராலாம் கூட ஓகே தான், அது ஓரளவுக்கு ஸ்பின்னர் போட்டு ஆடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது பாடி பார்த்து போடும்போது என்ன பண்ணிடுறாரு, அக்ராஸ் ஆடி நிறைய வாட்டி அவுட் ஆயிடுறாரு. அதான் இந்த டீம்ல நிறைய பேக் ஃபுட் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க வந்து T20க்கு கரண்டா ஆடுற எல்லா டீமும் பாத்தீங்கன்னா பவர் கொஞ்சம் இருக்கு. எல்லா பவர் கேம் இருக்கு கண்டிப்பா. அந்த இது சிஎஸ்கே வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட அந்த பவர் கிடையாது. 160 170 அடிக்க முடியும் அவங்க பேட்டிங் வச்சு. இந்த டீமை வச்சு அனலைஸ் பண்ண வரைக்கும் அதுக்கு மேல அடிக்கிறது ரொம்ப இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நீங்க சிவம் துபே அப்புறம் வந்து ஜேமி ஓவர்டன் 2 பேரும் 11 ஆனா வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இல்ல, பட் ஆனா அவங்களால முடியும்னு சொல்றேன். 200 நம்ம 2023 ஜெயிச்ச மூல காரணமே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட், கான்வே, டூபே 3 பேர் தான் அடிப்பாங்க பேட்டிங்ல. எப்பெல்லாம் வந்து ரன் தேவையோ பிரஷர் ஏதோ ரன் அடிக்கணும்னா ராய்டு அடிப்பாரு. ஜடேஜா வந்து அவருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டாரு. ஃபைனல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஜிடி கிட்ட எப்படி ஜெயிச்சிருப்பாரு. ராய்டுவோட குயிக் கேமியோ, அஜிங்கிய ரஹானோட குயிக் கேமியோ, கான்வே நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. 43 அடிச்சாரு பால்ஸ்ல. அவங்க ரவானே கூட எடுத்துருக்கலாம். சரி, ஒரு சீசன் தானே, சீசன்ல பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க.
5 சீசன் இருந்துச்சு. அதனாலே ரொம்ப ஆசை வச்சு இம்ப்ரூவ் ஆகுது ஃபைனல் மேட்ச் சொல்லிடுறேன். இந்த சீசன்ல இம்ப்ரூவ் ஆகுது. நான் வந்து யங்ஸ்டருக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் ஓரளவு நம்மளுக்கு ஒரு பேட்டரோ ஒரு பவுலரோ ஏதாவது ஒன்று கிடைச்சிடும். இது ஒரு ஹோப் மட்டும் வச்சுக்கலாம். மற்றபடி சீசன் வந்து சிஎஸ்கே ஆனப்போ ஜாலியாக பார்க்க வேண்டியதான் மேட்ச். லாஸ்ட் பண்ணாலும் ஓகே தோனி பார்த்துக்கலாம். வேணா அவங்க இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம். யங்ஸ்டர் வச்சு ட்ரை பண்ற மாதிரி இருந்தா நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணுவேன். வந்து ருத்ராஜ், நம்பர் 2 வந்து கான்வே, நம்பர் 3 ஷேக் ரஷீத், நம்பர் 4 வந்து அவங்க ஆண்ட்ரே சித்தார்த் ஆடலாம், நம்பர் 5 வந்து சிவம் துபே, நம்பர் 6 வந்து ஜேமி ஓட்டன், நம்பர் 7 வந்து டோனி, நம்பர் 8 ஜடேஜா, நம்பர் 9 வந்து அஸ்வின், நம்பர் 10 வந்து கலில், நம்பர் 11 நூர். 4 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க கரெக்டா ஓவர்சீஸ்ல. ஓகே அவ்வளவுதான். இம்பாக்ட் பிளேயரா வந்து அன்சுல் கம்போஜ். அவங்க வந்து யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுக்கணும்னா ஷேக் ரஷீதையும் ஆண்ட்ரே சித்தார்த்தையும் ட்ரை பண்ணலாம் வித் கோச். இப்போ சிஎஸ்கே எந்த நிலைமையில இருக்காங்க நான் சொல்லிருக்கேன். விக்கெட் கீப்பரும் கிடையாது. ஓகேவா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் கிடையாது. 3 தான் ஆட போறாங்க நெக்ஸ்ட் சீசன் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குன்னு பாருங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம் வெல்ட் பண்ணதான் பார்க்கணும். கோலா இருக்கிறது எங்க கூட நீ அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தியா? ஃபாரின் பிளேயர்ஸ் எடுக்க போறாங்க அப்படிலாம் போட்டு. ஃபாரின் ஸ்லாட்டே கிடையாது அங்க. எங்கேருந்து ஃபாரின் எடுக்க போறாங்க? 8 பேர் எடுத்தாச்சு. இன்னும் இன்சூரிஸ் ஒட்டி யாருன்னா கழட்டி விட்டு ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். ஆனா பிசிசிஐ அதுக்கும் ஸ்ட்ரிக்டா ஒரு ரூட் போட்டுருக்காங்க இந்த வாட்டி. ஆமா, இன்ஜுரினா 2 வருஷம் பேன். 2 வருஷம் பேன். இப்போ வந்து இன்சூரன்ஸ் ரிப்போர்ட்ஸ் தான் வந்து பிசிசிஐ கண்ணில் மாட்டுச்சுன்னா பிசிசிஐ அந்த மாதிரி மாற்ற விட மாட்டாங்க. நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் மாற்ற முடியும். நீங்க ரீ ஆக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல நல்ல டீமா எடுங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா எவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கலாமே. எனக்கு தெரிஞ்சு ஊடா ரிலீஸ் பண்றாங்க, திப்பாட்டி ரிலீஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருங்க. எப்பதான் விலை இருக்குங்க எப்ப நம்பிக்கை இருக்கும் அதை கொத்திங்க எடுக்க. ஏன்னா வந்து எப்படியாவது பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அந்த படத்துல ஒரு அந்த மாதிரி எதோ பிளேயர்லாம் எடுத்து போடுறாங்க. அதான் ஒரு பேர் பிளேயர்லாம் எடுத்து போடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நீங்க எடுக்கலாம், தப்பு சொல்றேன். 1-2 பேர் எடுக்கலாம், 4 பேரா எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதனால நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சப்போர்ட் பண்ணுங்க எங்களை. நாங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்கோம், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். பை கைஸ், பை.